வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு தாலுக், நாமக்கல் டிஸ்ட்ரிக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாப்போ அந்த கிளாஸில் கிரியேட்டிவ் கொஷின், அதாவது ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் கொஷினில் கேட்ட கிரியேட்டிவ் கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த கொஷின்ஸ் பாருங்கள். ஃபைண்ட் த ரியல் வேல்யூஸ் ஆஃப் டீட்டா, இதை தான் கேட்குறான். ஃபார் விச் இஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. அதுலேயும் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, இஸ் பியூர்லி ரியல். தெளிவாக பாருங்கள். டீட்டா கேட்குறான் எப்போ அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கான், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான். அது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா பியூர்லி ரியல் அப்படின்னு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான். சரிங்களா? அதை வச்சு சம்ஸ் பார்க்கலாம். கிவன் கொஷின்ஸை நீங்கள் எடுத்து ரைட் பண்ணிக்கங்க. 1 + i cos θ டிவைட் பை 1 - 2i cos θ. இது என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சுகேட்டால் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் அண்ட் டிவைட். இதோட காஞ்சுகேட் 1 + 2i டிவைட் பை 1 + 2i cos θ. ஸோ ஆஸ் யூஸ்வலி இது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணுங்கள், டினாமினேட்டர் தனியாக மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 1 × 1 1 கிடச்சிரும். 1 × 2i cos θ 2i cos θ, i cos θ × 1 i cos θ, i cos θ × 2i cos θ 2i² cos θ. டினாமினேட்டர் பாருங்கள், x + iy × x - iy இருக்குப்பா. ஸோ அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எப்படி எழுதலாம்னா x + iy × x - iy அப்படின்னா x² + y² ஸ்ட்ரைட்டாக எழுதலாம். இல்லை தனித்தனியாக நீங்கள் மல்டிபிள் பண்ணிவிட்டு எழுதலாம். 1² - 2i cos θ the whole square. இல்லை நான் சொன்ன மாதிரி x² + y², அதாவது 1² 1ன்னு எழுதிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 cos θ² 4 cos θ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியல் இமேஜினரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ரியல் மீன்ஸ் i வித்தவுட் i பார்ட், இமேஜினரி மீன்ஸ் வித் i பார்ட். இங்கே பாருங்கள் 1, இது i² பண்ணிங்கன்னா -1 - 2 cos θ. இது ஒரு பேராக மாற்றிட்டேன். அடுத்து பாருங்கள் 2i cos θ i cos θ, அதாவது 3i cos θன்னு சொல்லலாம், இல்லை i 3 cos θ அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ரியல் தனியாக இமேஜினரி தான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனிங்க. இங்கே பாருங்கள் 1 - 2 cos θ, இதை வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மில் பிரிச்சிடலாம். x + iy, இது ஃபுல்லாக ரியல் பார்ட், இது ஃபுல்லாக இமேஜினரி பார்ட், அதாவது x + iy அப்படிங்கிற பார்ட்டில் நான் பிரிச்சிட்டேன். நம்மளோட கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க கண்டிஷன்ஸ், இஸ் பியூர்லி ரியல்னு கொடுத்துருந்தாங்க. பியூர்லி ரியல்னால் பாருங்களேன், பியூர்லி ரியல் அப்படின்னா y = 0. அதை கீழே எழுதி காமிச்சிருக்கேன். அது பார்ட் எப்படி இருக்குன்னா x + iy, ரியல் மட்டும் இருக்கும், இமேஜினரி 0வாக இருக்கும். இப்போ பியூர்லி ரியல் அப்படின்னு கொடுத்தனால நம்ம ரியல் பார்ட் பாருங்கள், இந்த பார்ட் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இது வந்து டோட்டலாக நான் என்ன எடுத்துக்கிறேன், 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ 3 cos θ டிவைட் பை 1 + 4 cos θ = 0. கிராஸ் பண்ணிங்கன்னா இது டோட்டலாக 0 ஆயிரும். 3 cos θ = 0னா cos θ = 0. cos θ = 0னா 2n + 1 × π/2. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு யூனிட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 0, 1 இருக்குது, 0, -1. ஃபஸ்ட்டாக இருக்கிறது காஸ். ஸோ இப்போ டோட்டலாக y ஆக்சிஸ் ஃபுல்லாக இருக்கும். y ஆக்சிஸ் ஃபுல்லாக அப்படிங்கும்போது 2n + 1 × π/2. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் படிக்கும்போது இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்போம். cos θ = 0 ஆகும்போது θ 2n + 1 × π/2. ஸோ பாருங்கப்பா, உங்களுக்கு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு விஷயம், ஃபைண்ட் த ரியல் வேல்யூஸ் ஆஃப் டீட்டான்னு கேட்டிருந்தாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் அப்படின்னா பியூர்லி ரியல். இதை பாருங்கள், இந்த கண்டிஷன் பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லும்போது ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் 0. அப்போ நம்ம இமேஜினரி பார்ட்டை = 0 பண்ணோம்னா நம்மளோட டீட்டாவோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட கிரியேட்டிவ் கொஸ்டின் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். கொஷின் எழுதியிருக்கேன், அப்புறம் அடுத்து காஞ்சுகேட் பண்ணியிருக்கோம். காஞ்சுகேட் பண்ண பின்னாடி ரியல் தனி இமேஜினரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ரியல் இமேஜினரி பார்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், 0 பண்ணுறோம், டீட்டா கிடச்சிருச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் அடுத்து இதே மாதிரி கிரியேட்டிவ் கொஷின்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.